In this video lecture, we are going to see about problems in system function. That is, in the previous lecture video, we have seen what is system transfer function. That is, system function is equal to y of z. That is, system function is means x of z. Okay, and the actual representation of system function is x of z, which is equal to y of z divided by x of z at 0 initial condition. Okay, 0 initial condition. That is the z transform of output divided by z transform of input at 0 initial condition. Okay, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ், தட் இஸ் இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்ங்கிறது h of n is equal to z inverse z transform of h of z. ஓகேவா, அதான் வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிஸ்டம். ஓகேவா, இதுக்கு ரிலேட்டடாக வந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். தட் இஸ் the first problem, determine the impulse response h of n for the system described by second order differential equation. That is, இதான் வந்து differential equation second order கொடுத்துருக்காங்க. y of n plus 4 into y of n minus 1 plus 3 y of n minus 2 is equal to x of n minus 1. ஓகேவா, இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சொல்யூஷன் ஃபஸ்ட்டு வந்து we have to take z transform. ஓகேவா, taking z transform with 0 initial condition, that is y of z, y of n வந்து z transform எடுத்தோம்னா y of z 4 into 4ங்கிறது கான்ஸ்டன்ட், y of n minus 1 பார்த்தீங்கன்னா shifting property, z power minus 1 y of z, next 3 கான்ஸ்டன்ட், y of n minus 2க்கு வந்து z transform பார்த்தீங்கன்னா z power minus 2 y of z, next x of n minus 1 வந்து z power minus 1 x of z. ஓகேவா, இப்போ இதில் என்ன பண்ணணும்னா y of z by x of z வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கேற்றப்பில் வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது y of zலாம் வந்து காமனாக வந்து எடுத்துக்கோங்க. மற்ற y of z டேர்ம் வந்து y of z காமனாக எடுத்துகிட்டு மற்ற டேர்ம்ஸ்லாம் வந்து இன்சைட் ப்ராக்கெட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு வந்து x of z வந்து தனியாக x of zங்கிற டேர்ம் வந்து காமனாக எடுத்துக்கோங்க. அதில் z per minus 1 மட்டும் தான் இருக்குது. இப்போ இதை நீங்கள் வந்து நம்ம y of z by x of z வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா z per minus 1 divided by 1 plus 4 into z per minus 1 plus 3 into z per minus 2 அப்படின்னு நம்மளுக்கு வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா h of z is equal to y of z divided by x of z, which is equal to z per minus 1 divided by 1 plus 4 into z per minus 1 plus 3 into z per minus 2. ஓகேவா, இதில் வந்து h of z is equal to z per minus 1. நம்ம என்ன பண்ணுறோன்னா யூஸ்வலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து h of n நம்ம கண்டுபிடிக்கணும். h of n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to do inverse z transform. ஓகேவா, inverse z transform h of z வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ inverse z transform கண்டுபிடிக்கணும்னா we can go for two methods. ஓகேவா, லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். பட் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஓகேவா, அதனால் வந்து ஹியர் ஐ எம் யூசிங் a partial fraction method, that is for taking inverse z transform for the obtained h of z. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் படி ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் டேர்ம்ஸாக மாற்றணும். ஓகேவா, பவர்லாம் வந்து பாசிட்டிவ் பவராக மாற்றணும். இங்கே வந்து நெகட்டிவ் பவர் இருக்குது, அதில் பாசிட்டிவ் பவராக மாற்றுறதுக்காக z per minus 1 வந்து நியூமரேட்டரில் காமன் எடுக்கிறேன், z per minus 2 வந்து டினாமினேட்டரில் காமன் எடுக்கிறேன். எடுத்து எனக்கு வந்து ஐ எம் கெட்டிங் z by z squared plus 4z plus 3 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து we have to factorize. ஓகேவா, z plus 3 z plus 1 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணணும் ஆஸ் பர் த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் வந்து ப்ரொசீஜர் படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு h of z divided by z நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, h of z divided by z வந்து 1 by z plus 3 into z plus 1. ஓகே, அப்படி கிடைக்கும். நம்ம வந்து கொஸ்டின் வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் h of n தான் கேட்டிருக்கோம், அதனால தான் நம்ம வந்து இன்வெர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம். ஓகேவா, இது வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, given that அப்படின்னு சொல்லிட்டு இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து given that. ஓகேவா, given that ஆர் டு ஃபைண்ட் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஸ் பர் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் படி நம்ம வந்து we have to expand. ஓகேவா, a by z plus 3 plus b by z plus 1. அதுக்கப்புறம் we have to find a and b. a வந்து பார்த்தீங்கன்னா minus 1 by 2 கிடைக்குது, b வந்து 1 by 2 கிடைக்குது. இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா h of z is equal to minus 1 by 2 divided by z plus 3 plus 1 by 2 divided by z plus 1. h of z கண்டுபிடிச்சிடலாம். h of z கண்டுபிடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து we have simplified and we have obtained a simplified terms of h of z வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் using partial fraction, and we have to take inverse z transform by using the formulas that we know. ஓகேவா, ஃபார்முலாஸ் வச்சு நம்ம வந்து இன்வெர்ஸ் இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். h of nங்கிறது வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஓகேவா, இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிஸ்டம். இப்போ இதுக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா z by z plus 3க்கு வந்து இன்வெர்ஸ் பார்த்தீங்கன்னா
என்ன ஃபார்முலா இசட் பை இசட் மைனஸ் ஏ ஓகேவா இசட் மைனஸ் ஏ நம்மளுக்கு எப்படி தான் ஃபார்முலா இருக்குது அப்போ மைனஸ் ஏ அப்படின்னா இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் இசட் மைனஸ் த்ரீ அப்படி போட்டுக்கலாம் ஓகேவா அப்படி போட்டிங்கன்னா -3 ஹோல் பவர் n u ஆஃப் n ப்ளஸ் 1/2 அதே மாதிரி வந்து -1 ஹோல் பவர் n u ஆஃப் n ஓகேவா இந்த டேர்முக்கு வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதான் திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஹியர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அசியூமிங் காசல் சிக்னல் அதாவது காசல்னா மாடலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் தென் 0 ஓகே அப்படி நம்ம வந்து அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படி அசியூம் பண்ணி தான் இந்த ஃபார்முலா வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா if it is not given we can take it as causal function or causal signal ஓகேவா next second problem find the transfer function or system function and the unit sample response of the system y of n is equal to x of n minus 0.25 y of n minus 2 ஓகேவா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் சாம்பிள் ரெஸ்பான்ஸ்னு ஒன்றும் இல்லை யூனிட் சாம்பிள் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஓகேவா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் next solution by taking z transform with zero initial condition y of z is equal to x of z minus 0.25 z power minus 2 y of z ஓகேவா இப்போ நம்ம வந்து ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி இது யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்து z transform எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் வந்து you have to find y of z by h of z in order to get h of z ஓகேவா h of z is equal to y of z by h of z இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டேர்ம் கிடைக்குது 1/1 plus 0.25 z power minus 2 அதே மாதிரி தான் நம்ம பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த நெகட்டிவ் டேர்ம் வந்து பாசிட்டிவ் டேர்மாக மாற்றுறோம் பாசிட்டிவ் டேர்மாக மாற்றுறதுக்கு இசட் -2 நான் வந்து காமன் எடுக்கிறேன் எடுத்துகிட்டு இசட் ஸ்கொயர் எனக்கு இந்த மாதிரி கிடைக்குது h of z equal to z squared divided by z squared plus 0.25 கிடைக்குது நெக்ஸ்ட் வந்து மை அப்ஜெக்டிவ் தட் இஸ் கிவன் தட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் h of n வந்து கண்டுபிடிக்கணும் தட் இஸ் இன்வெர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் h of z ஓகேவா கண்டுபிடிக்கணும் ஐ எம் யூசிங் அ பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் அப்ரோச் h of z divided by z ஓகேவா ஏன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் டேர்மாக மாற்றிட்டோம் நெக்ஸ்ட் வந்து வி ஹவ் டு ஃபைண்ட் h of z by z அப்போ z by z ஸ்கொயர் ப்ளஸ் 0.25 இருக்குது இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ளெக்ஸ் டேர்மாக வரும் ஓகேவா நம்மளுக்கு இது நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டேர்மாக வருது இப்போ காம்ப்ளெக்ஸ் டேர்மாக வந்தோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வி கேன் ஃபைண்ட் a and b தட் இஸ் ab ரெண்டு வேலையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ a கண்டுபிடிச்சிட்டோம்னா விச் இஸ் த a is equal to 0.5 அப்படின்றதுனா விச் இஸ் த காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் b ஓகேவா b-யோட வேல்யூ வந்து a-வோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அப்போ இப்போ வந்து இப்போ 1 plus 0.1 j அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஏவோட வேல்யூ நம்ம பியோட வேல்யூ எப்படி வரும் அப்படின்னா 1 minus 0.1 j அப்படின்னு வரும் ஓகேவா 1 minus 0.1 j இப்போ இங்கே வந்து இமேஜினரி டேர்ம் இல்லை இந்த ஏ வேல்யூவில் அப்போ இந்த ரியல் டேர்ம் அப்படியே வந்துடும் ஓகேவா 0.5 வந்து விச் இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ 0.5 தான் ஓகேவா இப்போ h of z by z is equal to இப்போ ஏவோட வேல்யூ பியோட சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு சப்ஸ்டியூட் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா இசட்டை வந்து மல்டிபிள் பண்ணிடுங்க ஓகேவா கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க இசட் பை இசட் ப்ளஸ் இந்த மாதிரி டேர்ம் கிடைக்குது ப்ளஸ் j.5 அதேமாதிரி இசட் ப்ளஸ் இசட் மைனஸ் j.5 கிடைக்குது இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா பை வி ஹவ் டு டேக் இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பை அசியூமிங் த காசல் சிக்னல் ஓகேவா மாடலஸ் ஆஃப் இசட் கிரேட்டராக வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் இப்போ அசியூம் பண்ணோம்னா h of n is equal to 0.5 minus j.5 whole power n u of n plus 0.5 j.5 whole power n u of n ஓகேவா இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது திஸ் இஸ் த அவுட்புட் ஆர் த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த கிவன் சிஸ்டம் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ப்ராப்ளம் யூ ஹவ் டு டிட்டர்மைன் த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் த டிஸ்கிரீட் டைம் LTI தட் இஸ் லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் டிஃபைன்ட் பை ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க y of n is equal to -4 y of n minus 1 plus 4 y of n minus 2 which is equal to x of n minus 5 x of n minus 3 ஓகேவா பை டேக்கிங் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் ஜீரோ இனிஷியல் கண்டிஷன் அதாவது இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணியே பண்ணுங்கள் ஓகேவா சொல்யூஷன் போட்டுக்கோங்க சொல்யூஷன் போட்டு மறுபடியும் வந்து y of இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் பை டேக்கிங் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் ஜீரோ இனிஷியல் கண்டிஷன் ரெப்ரசென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுங்க இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துகிட்டு y of z டிவைட் பை x of z வந்து ஃபைன் பண்ணுங்கள் ஃபைன் பண்ணிவிட்டு எதுக்கு ஃபைன் பண்ணுறோன்னா h of z is equal to y of z டிவைட் பை h of z x of z ஓகேவா அதனால் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ நெகட்டிவ் டேர்ம்ஸாக வருது நெகட்டிவ் பவர்ஸ் வருது அது வந்து பாசிட்டிவ் பவர்ஸாக மாற்றணும் ஓகேவா இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா -3 வருது இப்போ -3 இசட் பவர் -3 இசட் பவர் -2 இருக்குது இப்போ நீங்கள் காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்குது ஓகேவா இதில் வந்து நம்ம இப்போ இந்த ஸ்டெப்பில் இருந்து இப்போ h of z வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ h of z is equal to z squared minus 5 z power -1 divided by z squared minus 4z plus 4 இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த
கீழே உள்ள டேர்மை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா z மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு வருது. நெக்ஸ்ட் நியூமினேட்டர் அப்படியே எழுதிருங்க z ஸ்கொயர் மைனஸ் 5 z பவர் மைனஸ் 1. இப்போ இந்த ஸ்டெப்பில் இருந்து நம்ம இங்கே எப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே செப்பரேட் பண்ணுறேன். ஓகேவா? z ஸ்கொயர் டிவைடட் பை z மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு டேர்மு, அதே மாதிரி வந்து மைனஸ் 5 z பவர் மைனஸ் 1 டிவைடட் பை z மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு ஒரு டேர்ம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதை நான் வந்து அப்படியே வந்து செப்பரேட் பண்ணிடுறேன். இந்த டேர்மில் வந்து நான் அப்படியே வந்து தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணுறேன். ஓகேவா? செப்பரேட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் யூஸிங் ஒரு ப்ராப்பர்ட்டி, 2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது az டிவைட் பை z மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு a பவர் n u ஆஃப் n அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி z பவர் மைனஸ் m x ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு x ஆஃப் n மைனஸ் m இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஏங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா? அப்போ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்மளுக்கு வேணும். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லை, இங்கே வந்து 5 இருக்குது. ஓகேவா? இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ வேணும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/2 வந்து நான் வந்து மொத்தமாக வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேவா? 1/2 வந்து அதாவது 2 டிவைட் பை 2 அப்படின்னா மல்டிபிள் அண்ட் டிவைட், அப்படி தானே? மல்டிபிள் அண்ட் டிவைட் இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். 2 டிவைட் பை 2 அப்படிங்கிறது ஃபார் நம்ம ப்ராப்பர்ட்டிக்காண்டி. ஓகேவா? ஃபார் சிம்பிளிஃபிகேஷனுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து ஒரு 2 வருது, இங்கே ஒரு 2 வருது. அதே மாதிரி வந்து இந்த டேர்ம்லேயே வந்து ஏன்னா டோட்டலாக வந்து நம்ம 2 வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஓகேவா? அதனால் வந்து இந்த இது வந்து தனியாக ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்குது, இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் மாதிரி தனியாக இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணோம்னா 2z இன்ட்டு அப்படி தானே இருக்குது z into 2z divided by z minus 2 the whole square. அதே மாதிரி z பவர் மைனஸ் 2 into 2z divided by z minus 2 the whole square அப்படி இருக்குது. இதுக்கு நான் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணேன் அப்படின்னா இப்போ இந்த நம்ம 2 ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பைன் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஓகேவா? இந்த 2 ப்ராப்பர்ட்டி நம்ம கம்பைன் பண்ணி பண்ணுறோம். எப்படின்னா இப்போ இங்கே வந்து z பவர் மைனஸ் m. ஓகே, அப்போ இங்கே வந்து z பவர் இப்போ என்ன இருக்குது, எமுக்கு பதிலாக வந்து 1 இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எமுக்கு பதிலாக -2 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டியில் எண்ணுக்கு பதிலாக வந்து n+1 இந்த இதை நீங்கள் வந்து இன்வெர்ஸ் z டேர்ம் எடுத்திங்கன்னா 1/2 அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதியாச்சு. எண்ணுக்கு பதிலாக n into a பவர் n u of n வருது. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு இங்கே வந்து z அந்த டேர்ம் இருக்குது, az divided by z minus a the whole square இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா எண்ணுக்கு பதிலாக n+1 நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லா இடத்துலையுமே 2 பவர் n+1 u of n+1. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து n வந்து n-2. ஓகேவா? அதாவது m-ஓட வேல்யூ வந்து -2 m. ஓகேவா? m-ஓட வேல்யூ வந்து -2 அப்படிங்கிறப்ப எனக்கு எப்படி எழுதிக்கலாம், n-2. இங்கே வந்து n+1 யூஸ் பண்ண மாதிரி இங்கே வந்து n-2 யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதான் வந்து இதான் வந்து சொல்யூஷன். ஓகேவா? திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் h of z, that is inverse z transform for h of z, which is the impulse response of the given system h of n. Okay, thank you.